மிட்டாய்க்கு தான் வந்திருக்கோம். சோங்க்ரான் ஃபெஸ்டிவல். என் மேல தண்ணி அடிக்கிறாங்க. நானே அப்படி ஒரு ஓரமா நடந்துட்டு இருக்கேன். யாராவது உங்க மேல இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா கோவப்படக்கூடாது. ரொம்ப ஹாப்பியா சவாசி பீமை அப்படின்னு சொல்லணும். சவாசி பீமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். சோங்க்ரான் ஃபெஸ்டிவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது வந்து தாய்லாந்து மக்களோட நியூ இயர் செலிப்ரேஷன். அப்புறம் தப்பிச்சு வரலான்னு பார்த்தேன். மூஞ்சில் பாருங்க எங்க பூசி விட்டாங்க. இந்த மாதிரி என்னன்னு கேட்டேன். இது வந்து மாவு. இந்த மாவை வந்து இந்த மாதிரி ஃபேஸ்ல எல்லாம் பூசிட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து இந்த மாதிரி கன்னு வாட்டர் கன்லாம் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய வாட்டர் கன் எல்லாம் வச்சிருக்காங்க. தண்ணி ஊற்றாம தப்பிச்சு வரலன்னு பார்த்தேன். பட் ஆனால் என் மேலே வந்து என் காலில் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு என் மேலே தண்ணி ஊற்றல. நான் தப்பிச்சு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இடம்லாம் தண்ணியாக இருக்குது. மக்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க செல் பண்ணுறாங்களே இந்த இதெல்லாம் வந்து தண்ணி படவே இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வியாபாரத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்க கரெக்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்காக எக்ஸ்ட்ராவா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சாப்பாடுன்னு எனக்கு தெரியல. சட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி சாசேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு செலிப்ரேஷனுங்க இது. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சந்தன வாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாசம் அடிக்குது. கலர் கலராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கலர் கலராக இருக்குது. கொப்பல் கலர், பிங்க் கலர், ஒரு மாதிரியான பீச் கலர், இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் இருக்குது. அப்படியே தண்ணி ஊற்றி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க. கடையிலே மூஞ்சிலே கண்ணிலே அடிச்சிருச்சு. சின்ன குழந்தை நான் நனையாமல் என்னை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஷாப்பிங் மால் உள்ளுக்கு வந்து அந்த சைட்டை எக்ஸிட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக போகிறோன்னு. கொஞ்சம் நான் சாப்பிட போகிறேன். அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சாப்பிட வந்தோம். வந்து ட்ரை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்னை நனையாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி படதான் செய்யுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இப்படி செஞ்சுருவேன். இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி அடிச்சிருவாங்க. ஐயோ இங்க பாரு நினைச்சிருச்சு. கவாசி பீமான்னு சொன்னா என் மேல அப்படி தண்ணி ஊத்திட்டாங்க. பயமா இருக்குங்க. போறதுக்கு மேல ஊத்திடுறாங்க, பட்டு ஊத்திடுறாங்க. போன் மேலே தண்ணி பட்டுருச்சு. ஓ கேமரா மேலேயே பை போட்டு தான் குடிச்சிருக்காங்க. நேற்றுலாம் அவ்வளோ கலகலப்பாக இருந்துச்சு. ஒரே சூப்பர் வைப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் யாரும் இல்லாமல் இருக்குது.
சங்கரன் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு நேத்தியோட.